ஹாய். வீடியோ போட்டு ஒரு 4, 5 நாள் ஆயிடுச்சா? ஒரு 10 நாளாகவே வந்து வெயிட் லாஸ்ன்னு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து இதெல்லாம் நமக்கு வந்து பார்க்கக்கூடாது. நார்மலாக வெயிட் லாஸ்னால் வந்து டார்கெட்டே வைக்கக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். எப்போவுமே வந்து 100 டே சேலஞ்ச் 50 டேல சேலஞ்ச்லாம் வைக்கவே வைக்காதீங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த மாதிரி டார்கெட் வச்சு ஒன்றும் நம்ம உடம்பு ஏறல. ஸோ டார்கெட் வச்சு நம்ம உடம்பை குறைக்கவே முடியாது. அது வந்து அதோட போக்கு தான் நம்ம உடம்பை குறைக்கணும். நம்ம வந்து சாப்பாடை கம்மி பண்ணால் சில பேருக்கு உடம்புக்கு ஒத்துக்காது. எனக்கெலாம் அப்படி தான். சாப்பாடை குறைச்சி நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுவேன். நார்மலாக சாப்பிட்ணும், கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்ணும். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்னா 7 மணிக்கு சாப்பிட்ருவேன். மறுநாள் வந்து ஒரு 11 மணிக்கு சாப்பிடுவேன். இப்போவும் நான் வாக்கிங் போகிறேன் ஈவினிங்கு. அதுக்கு முன்னாடியே நான் டிஃபன் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடுவேன். ஏன்னா நான் 6 மணி 6:30க்கு தான் வருவேன். வந்தோடனே சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ராகி தோசை இருக்கு இல்லையா, அதில் வெஜிடபிள் போட்டு ராகி வெஜிடபிள் தோசை, அதுக்கப்புறம் சாம்பார் சட்னி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டேன்னா வந்தோடனே சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால ஒரு 5 மணிக்கே ரெடி பண்ணிட்டேன். வாக்கிங் போயிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து தோசை, சட்னி, சாம்பார், அப்புறம் முளைக்கட்டின பயிறு 1 கப்பு, வாட்டர்மெலன் எடுத்திருக்கேன். நம்ம வெயிட் லாஸ் ஜர்னியை பார்க்கலாம் இனிமேல்.